அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்கள். மகர ராசியினருக்கு ராசியில் சூரியன், அதாவது மகர ராசியினருக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், சனி, 3ஆம் இடமாகிய தைரிய ஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன், 5இல் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார், 9இல் கேது. ஆக சனி அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. யாருக்கும் பணம் தரக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் பெறவும் கூடாது, கடன் தரப்படாது, வாங்கவும் கூடாது. பிறரை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். பொறுப்புகளில் சொல்வதால் சில சிக்கல்கள் ஏற்படும். அடுத்து சில மிக விரைவாக முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட சில சமயங்களில் இழுபறி ஆகலாம். சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுங்கள். சூரியன் சனி சேர்க்கை. இம்மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். பொருள் விரயங்கள் உண்டாகலாம். புதிய முயற்சிகளில் போராட்டங்கள் ஏற்படலாம். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தாலும் அவர்கள் திரும்பி இருக்காது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு பல பணிகள் பாதியிலேயே நிற்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பதால் உங்கள் ராசிக்கு 4, 9 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பது நன்மைதான். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். பூமி இடம் வாங்கும் யோகம் உண்டு. என்றைக்கோ விற்ற இடத்தினை திரும்பவும் பெறலாம். இயற்கையிலேயே எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். இருந்தாலும் ஏழரை சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒரு சில சமயங்களில் தங்களுக்கு மன குழப்பங்கள், உடல் சோர்வு வரலாம். ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்க வேண்டும். அடுத்து மீனராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உச்சம் அடைந்த சுக்கிரனுடன் இணைந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். ஆகவே உங்கள் ராசிக்கு 6, 9 இடத்துக்கு அதிபதியானவர் புதன். 6ஆம் அதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான். என்றாலும் அவர் 9க்கும் அதிபதியாக விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் மன குழப்பம் ஏற்படும். நன்மையும் தீமையும் கலந்து வரலாம். புதனுக்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு தேவை. அனுகூலம் தரும் நாட்களில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு மந்த நிலை மாறும். சிந்தனைகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு குடும்பத்திலிருந்து அனுசரிப்பு குறையும். குரு சுக்கிர பரிவர்த்தனை. உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. 5, 10க்கு அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது நன்மைதான். உடன் பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளாலும் பெருமை சேரும். நீண்ட நாள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்வர். உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். வளர்ச்சி பாதையில் காலடி எடுத்து வைக்கலாம். சகோதர வர்க்கத்தினருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதரர்கள் அன்பாக சொத்துக்களை பங்கீடு செய்ய முன் வருவர். ஆக மகர ராசியினருக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்கள். மார்ச் 29ஆம் தேதி ஏற்படும் சனி பயிற்சியில் 7.5 சனி விலகுகிறது. அதுவரை சற்று பொறுமையாக இருங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.